ஒன்றும் வாய்க்காதே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே. ஒன்றும் வாய்க்காதே, தீமை ஒன்றும் வாய்க்காதே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே. குற்றம் சுமராதே, யாதொரு குற்றம் சுமராதே. கர்த்தரை நம்மேல் ஒரு குற்றம் சுமராதே. குற்றம் சுமராதே, யாதொரு குற்றம் சுமராதே. கர்த்தரை நம்மேல் ஒரு குற்றம் சுமராதே. எடுக்கவே முடியாதே, யாரும் எடுக்கவே முடியாதே. தேவன் தந்த சந்தோஷத்தை எடுக்கவே முடியாதே. எடுக்கவே முடியாதே, யாரும் எடுக்கவே முடியாதே. தேவன் தந்த சந்தோஷத்தை எடுக்க முடியாதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அறிக்கை பண்ண போறீங்க? வேதம் சொல்லுது, நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம் எவ்வளவோ அவ்வளவா ஜெயம் பெறுவீர்கள். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை தேடுகிற நமக்கு அவர் பதில் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கடுமையான வியாதி வந்து ஏறக்குறைய அப்படியே படுத்துருவேன்னு நினைக்கும் பொழுது 86ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இந்த பாடலை எழுத ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7வது வால்யூம்ல இந்த பாடல் போடப்பட்டிருக்கிற இன்னும் 2 சரணங்கள் இருக்கு. ஒன்றும் குறையாதே, கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறையாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாட விரும்புறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் ஓர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் ஓர் வீரரே, நமது விசுவாசம் உலகை ஜெயிக்கும் அறிக்கை செய்வீரே. கிறிஸ்துவின் ஓர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் ஓர் வீரரே, நமது விசுவாசம் உலகை ஜெயிக்கும் அறிக்கை செய்வோமே. அறிக்க முடியாதே, யாரும் அறிக்க முடியாதே. தேவன் கையில் இருந்து நம்மை அறிக்க முடியாதே. அறிக்க முடியாதே, யாரும் அறிக்க முடியாதே. தேவன் கையில் இருந்து நம்மை விட்டுக்கவே முடியாதே. கூட்ட முடியாதே, யாரும் கூட்டவே முடியாதே. தேவன் திறந்த வாசலை யாரும் கூட்டவே முடியாதே. கூட்டவே முடியாதே, யாரும் கூட்டவே முடியாதே. தேவன் திறந்த வாசலை யாரும் கூட்டவே முடியாதே. ஒன்றும் வாய்க்காதே, தீமை ஒன்றும் வாய்க்காதே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே. ஒன்றும் வாய்க்காதே,
தீமை ஒன்றும் வாய்க்காதே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே. குற்றம் சுமராதே, யாதொரு குற்றம் சுமராதே. கர்த்தரை நம்பும் நம்மேல் ஒரு குற்றம் சுமராதே. குற்றம் சுமராதே, யாதொரு குற்றம் சுமராதே. கர்த்தரை நம்பும் நம்மேல் ஒரு குற்றம் சுமராதே. எடுக்கவே முடியாதே, யாரும் எடுக்கவே முடியாதே. தேவன் தந்த சந்தோஷத்தை எடுக்கவே முடியாதே. எடுக்கவே முடியாதே, யாரும் எடுக்கவே முடியாதே. தேவன் தந்த சந்தோஷத்தை எடுக்கவே முடியாதே. ஹல்லேலூயா. நாம் யாருடைய போர் வீரர்கள்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதை தரித்திருக்கணும்? எபேசியர் 6 சொல்லி இருக்கிறது. கடைசி 3 சரணங்களை பாட போகிறோம். உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, போராட்டத்தோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? 1 விதவைகளுக்கு, ஏசாயா 54:17. 2 குழந்தையற்றவருக்கு. 3வது இத்தனை பேர் இருந்து அனாதையை போல தவித்து தனித்து தளர்ந்து தயங்கி இருக்கிறீங்களா? அடுத்து சொல்றேன், ஆண்டவருக்கு ஏதாயிலும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கை தட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம செய்யற ஊழியத்துல 1 ஆராதனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆராதிக்கிற நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறீங்க. நீங்க ஆராதிக்கலைன்னா ஊழியம் செய்யல. சில சொல்லுவாங்க, அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, அவன் செய்யட்டும். எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் பில்லி சூனியத்தை உன் பிள்ளைக்கு விரோதமா செய்தாலும் அது வாய்க்காது, வாய்க்காது. உங்க குடும்பத்துக்கு விரோதமா செய்தா வாய்க்காது. இது பில்லி சூனியம் மாத்திரமல்ல, உபாய தந்திரங்கள், சதி திட்டங்கள், மனிதர்கள் உங்களை நிந்திப்பது, உங்களுக்கு எதிராய் போராடுவது எதுவும் வாய்க்காது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் வாய்க்காதே, தீமை ஒன்றும் வாய்க்காதே. நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காதே. ஒன்றும் வாய்க்காதே, தீமை ஒன்றும் வாய்க்காதே. நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே. குற்றம் சுமராதே, யாதொரு குற்றம் சுமராதே. கர்த்தரை நம்பும் நம்மேல் ஒரு குற்றம் சுமராதே. குற்றம் சுமராதே, யாதொரு குற்றம் சுமராதே. கர்த்தரை நம்பும் நம்மேல் ஒரு குற்றம் சுமராதே. எடுக்கவே முடியாதே, யாரும் எடுக்கவே முடியாதே. தேவன் தந்த சந்தோஷத்தை எடுக்கவே முடியாதே. எடுக்கவே முடியாதே, யாரும் எடுக்கவே முடியாதே. தேவன் தந்த சந்தோஷத்தை எடுக்கவே
நம்ம உள்ளங்கையில ஆண்டவர் வரைஞ்சி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கை அசைச்சு பாருங்க, இந்த ரேகை கீழே விழுமா? ஆண்டவர் கையில உங்களை அழகா வரைஞ்சி வச்சிருக்கிறார். எத்தனை சோதனைகள் வந்தாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதனாலே பர்வதங்கள் அப்படியே வெள்ளம் போல ஆழி போல மாறி போனாலும், அல்லேலூயா அல்லேலூயா, பறிக்க முடியாதே, யாரும் பறிக்க முடியாதே, தேவன் கையில் இருந்து நம்மை எடுக்க முடியாதே, பறிக்க முடியாதே, யாரோ பறிக்க முடியாதே, ஆமென். தேவன் கையில் இருந்து நம்மை எடுக்க முடியாதே, பறிக்க முடியாதே, யாரோ பறிக்க. மனைவிய பிசாசு பறிக்க முடியாது, உன் பிள்ளைய பறிக்க முடியாது. இருந்து நம்மை பறிக்கவே முடியாது, பறிக்க முடியாது, யாரும் பறிக்க முடியாது, தேவன் கையில் இருந்து நம்மை பறிக்க முடியாது. ஒன்றோ வாய்க்காதே, தீமை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் இந்த நேரமே கர்த்தருடைய ஆவியானவர் வாய்க்காதே, ஒன்றோ வாய்க்காதே, வாய்க்காதே, எதிரால் எழும்பும் ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காதே. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெபித்து செய்திக்கு நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போகிறோம். ஆமென். உங்களுக்கு எதிரான போராட்டங்களை இப்பொழுது கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுங்கள். பலவீனப்பட்டவர்கள், சரீரத்தில் வியாதியோடு வந்திருக்கிறவர்கள், உனக்கு விரோதமான இந்த பொல்லாத போராட்டம் இந்த நேரமே. Thank you Lord, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் அக்கினியாய் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி. பரிசுத்த தூதர்கள் பாளையம் இறங்கி வந்திருப்பதற்கு நன்றி. ஒவ்வொருவருடைய கால்கள், கைகள், முதுகு, நரம்பு பகுதிகள், எலும்பு பகுதிகளில் உள்ள பலவீனங்கள் இந்த நேரமே. ஹல்லேலூயா. கால் ஊன முடியாமல் கஷ்டப்படுகிற மகளே, கர்த்தர் உன்னை சுகமாக்கும்படி அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. பயத்தின் ஆவியினாலே ஓ சோர்ந்து போய் வந்திருக்கிற சகோதரனே, உன் குடும்பத்துக்கு விரோதமான ஆயுதம் இந்த நேரமே கர்த்தருடைய வல்லமை விடுவிக்கிறது, உன் குடும்பத்தை விடுவிக்கிறது. என் பிள்ளை மரித்து போவாளோ, என் மனைவி மரித்து போவார்களோன்னு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் கையில் இருக்கிற உன் குடும்பத்தை யாரும் பறிக்க முடியாது. கைதட்டுவோமா? உன் வேலையை யாரும் பறிக்க முடியாது, உன் ஆசீர்வாதத்தை யாரும் பறிக்க முடியாது, உன் சந்தோஷத்தை எடுக்க முடியாது. கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டுங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்ய சொன்னவரே, பொந்திய பிலாத்துவுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினவரே, மனிதருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ண வெட்கப்படுகிறவன் எவனோ அவனை தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ண வெட்கப்படுவேன் என்று சொன்னவரே, பாடல் மூலம் நாங்கள் உம்மை அறிக்கை பண்ணி இருக்கிறோம்.
நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்க போறதற்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. மலைகள் பெயர்ந்து விழுவதற்கு நன்றி. அந்தகார கோட்டைகள் கட்டப்படுவதற்கு நன்றி. எரிகோக்கள் விழுவதற்கு நன்றி. மனதில் உள்ள போராட்டங்கள் அழிவதற்கு நன்றி. இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளின் மாலை வேளையிலும் கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியில் மீண்டும் நிற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லும்போது நாம் நம்முடைய வீடுகளை கூட சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வீடுகளில் அநேக விதமான பாத்திரங்கள் உண்டு. அவற்றில் சிலவற்றை நாம் மிகவும் கனமாய் இல்லை என்றால் எப்போதும் பயன்படுத்துவதில்லை, அதற்கென்று உரிய ஒரு நல்ல இடத்தில் வைக்கிறோம். சில பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். சில பாத்திரங்கள் நீண்ட நாட்கள் பயன்படுத்தி ஓரங்கட்டி விடுவோம். நம்முடைய வீடுகளில் நாம் காண்பது இது. இந்த பகுதியில் நான் ஒரு பெரிய வீடு என்று சொல்லும்போது சபையாகிய ஐக்கியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் கூடுகிற சபை இல்லை என்றால் நம்முடைய ஐக்கியத்தில் பலவிதமான பாத்திரங்கள் உண்டு. வெள்ளியும் பொன்னும் மரமும் மண்ணுமான பலவிதமான பாத்திரங்கள். வேதம் சொல்லுகிறது அவற்றில் சில கனத்திற்குரியவைகள், சில கனவீனத்திற்குரியவைகள். இதை கேட்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். ஒரு சபையிலேயே ஆண்டவர் கொண்டு வந்து விட்டு சிலரை மட்டும் கனத்திற்கும் சிலரை கனவீனத்திற்கும் தான் வைப்பாரா? அப்படிதான் வேதம் சொல்லுகிறதா? எனக்குமே அப்படிப்பட்ட கேள்விதான் இருந்தது. ஆனால் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய விசேஷித்த நோக்கம் சபையாகிய வீட்டிலே, சபையாகிய ஐக்கியத்திலே நாம் வரும்போது கனவீனமானவர்களாகவும் கனத்திற்குரியவர்களாகவும் பலவிதமாக நாம் வருகிறோம். ஆனால் நம்மீது அன்பு கொண்ட ஆண்டவர் எப்படிப்பட்ட கனவீனத்திற்குரிய பாத்திரமாய் நீ இருந்தாலும் உன்னை கனத்திற்குரிய பாத்திரமாய் அவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா? உங்களை ஆண்டவர் ரொம்ப கனமான பாத்திரமாய் மாற்றப் போகிறார். அப்படி கேட்கும் போது கூட அவர் மாத்தினா என்ன மாத்தாட்டி என்ன, நாங்க வர்றோம் போறோம் அப்படி நினைக்கிறீங்களா? பாருங்க, ஒவ்வொரு ப்ரோக்ராம் டிவியில பார்க்கும்போது உங்களை யாருமே தூண்டுறதில்ல. கையை தட்டுன்னு சொல்லல, சிரிக்க சொல்லல, கொஞ்சம் அசைஞ்சு பாருன்னு சொல்றது இல்ல. உங்களை அறியாமலேயே என்னென்னவோ எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே உங்களோடு பேசும்போது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதீங்க. அன்பா உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்குள் உற்சாகம் வரும்போது நீங்களாகவே கரங்களை தட்டுங்க. கரங்களை உயர்த்த தோணினால் கரங்களை உயர்த்துங்க, சந்தோஷப்படுங்க. இன்றைக்கு நீங்கள் அநேக வேளைகளில் புறக்கணிக்கப்பட்டு குடும்பத்தாரால் உதாசீனப்படுத்தப்பட்டு உதவாதவள், வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை அப்படி என்று பல வேளைகளில் உங்களை குறித்து சொல்லப்பட்டு சபையாகிய இந்த வீட்டுல நீங்க வந்த போது ஆண்டவருடைய கண்ணு உங்க மேலதான் அப்படியே விழுந்தது. ஹல்லேலூயா. அவர் உங்கள் ஒவ்வொரு பேரையும் என்னையும் தனக்கென்று ஒரு கனமான பாத்திரமாய், ஆனரபிள் வெசல், கனம் இல்லாம இருந்தோம், சட்ட பண்ணாம இருந்தோம், யாருமே கண்டுக்கல.